ஏன்னு கேட்டா 15 வருஷம் எங்களோட குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்களோட கொண்டாடி தாலி வித்து நாங்க ஒரு விட உழைச்சி எல்லாமே எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்க வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. எவ்வளவு நாங்க சாப்பாடு வழியெல்லாம் கூட எல்லாம் நின்று செஞ்சுதான் அம்மா உணவத்துல வாங்கி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அது மாதிரி நிலைமைலாம் தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கும் இந்த கட்சியில இருந்து. அவ்வளவுதான் ஒன்று கட்சியில இன்னைக்கு திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம்? நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டுல பேசுறீங்க, நாங்க என் வீட்டுல வந்து என் கொண்டாடி போய் உனக்கு ஏரி வேலைக்கு காடு வைக்க ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல சேர வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்யறாங்க, 3 பேர் தான் இருக்கு வீட்டுல குடியிருக்குங்க. 15 பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யாரு எளிமையான கட்சினா? யாருக்கு சொல்றீங்க? எல்லாம் இருந்தோம். நீங்க திருமண நீங்க கட்சி விட்டு சேர்த்தவங்க சேர்த்தாம போங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்க அதை பத்தி வரல, வந்துட்டோம். தெரியாம எந்த ஜனத்தில் செஞ்சு பாவமோ அந்த ஜனத்தில் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கின்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். அது இருக்கிறதா தம்பி. போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதான் போறதுதான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அது இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு. அது பேசிட்டு போறோம். பொது வழியில பேசுனா, என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க, அதனால பேசுறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போறேன். என் மீது தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும். தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க. இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பேர சொல்லி காசை வசூலிச்சுட்டாரு. அதை சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தான். அதை போய் பேசிட்டுக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா? சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காது. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க, அது சரி. அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை. அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, வேற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.